இனி நம்ம ஆடிசி கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ட் பண்ணி மேட் டேமன் ஹீரோ நடிச்ச இந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிரீக் மித்தாலஜியில் இருக்கிற த ஒடிசி அப்படிங்கிற ஒரு புக்கோட அடாப்டேஷன் அந்த படம். ஒடிசி அப்படிங்கிற ஒரு கிங் வந்து வாரம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற அந்த பயணம் தான் மொத்த படமே. இந்த படத்தில் டாம் ஹாலண்ட், ஜெண்டயா, ஆனே ஹத்வே, ஜான் பெத்தால், ராபர்ட் பேட்டிசன் அந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இது கிறிஸ்டோபர் நோலனோட படம். நான் இவ்வளவும் உங்களுக்கு சொல்ல அவசியமே இல்லை, ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் இந்த படத்துக்கு பயங்கரமாக ஹைப்டாக இருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த படம் வந்து நோலன் படம் மாதிரி இல்லை அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் நல்லா இருந்தது. கிறிஸ்டோபர் நோலன் ஸ்டைல் வந்து இதில் வந்து அங்கே இம்ப்ளே இருந்தாலும், இது வந்து அவர் படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வராமல் வேறு மாதிரி இருந்துச்சு. ஒரு இந்தியன் படம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிச்சு. ஆனால் அதுக்காகலாம் படம் நல்லான்னு சொல்ல மாட்டேன். படம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பயங்கரமான விஷுவல் ட்ரீட். அண்ட் இந்த படம் பார்க்கும்போது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த படத்தில் கனெக்ட் ஆகி ஒவ்வொரு விஷயத்துலையும் அட்வென்ச்சர்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த படத்தில் ஹாரர் சீன்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் அட்வென்ச்சர் சீன்ஸ் இருக்குது, அண்ட் மாஸ் கமர்ஷியல் சீன்ஸ். கடைசி 30 நிமிஷமோட கிளைமேக்ஸு லிட்டரலி ஒரு இந்தியன் சினிமா பார்த்த ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏன் இந்த படம் கிறிஸ்டோபர் நோலன் படம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, முக்கால்வாசி படங்கள் அதை அவரோட படங்களை பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அந்த படத்தில் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலான பீப்பிள்ஸ் தான் புரிஞ்சுக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. இந்த படம் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கதையை கண்டதுனால தான். ஸோ அதனால் வந்து அவர் டச் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த படத்தில் குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருசாக தெரியல. படம் ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அப்படிங்கிறனால வந்து நோலன் படங்கள் அங்கங்கே கொஞ்சம் டைலாக்ஸாக தான் போகும். அந்த மாதிரி டைலாக்ஸாக போகிற இடங்கள் வந்து போர் அடிக்குது. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு பீக் கமர்ஷியல் சினிமா. எல்லாரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலுமே இந்த படத்தில் வந்து கோரமான காட்சிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் வயலன்ஸ் லைக் செக்ஷுவல் சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் முடிஞ்ச ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் இந்த படத்தை.